பெத்த அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா? யார் என்ன பெத்த அம்மா? அந்த ஆதிலட்சுமியா? அந்த ஆதிலட்சுமி என்ன பெத்த அம்மாவா? ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி யாருமே கிடையாது. டேய், உண்மையை சொல்லணும்னா நான் உங்க மகனே கிடையாது. என்ன உங்க வீட்டுல வளர்த்து என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டீங்க. என்னடா பேசுற? நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் புரியலடா. போங்க, போய் அந்த நீலாம்பரி கேளுங்க. புட்டு புட்டு வைப்பா. அப்பதான் தெரியும் அந்த ஆதியோட வண்டவாளம் என்னன்னு. நீயா அப்படி எல்லாம் பேச? நானா பேசல, அப்படி பேச வச்சுட்டீங்க. போங்க. வர்ற கோவத்துக்கு அதாவது அசிங்கமா பேசக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு நீலாம்பரி கிட்டே சொல்லிக்கிறேன். முதல்ல உங்க முதலாளி அம்மா கூப்பிடு. நீங்க நினைச்ச நேரத்துல மேடம் பார்க்க முடியாது சார். முதல்ல என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் மேடம் கூப்பிடுறேன். என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எங்க குடும்ப விஷயத்தை தலையிடுறதுக்கு நீ யாரு? ஒரு நிமிஷம் சாமி, உள்ள போங்க. ஓகே மேடம். இப்ப சொல்லுங்க. உன்னால என் குடும்பமே இன்னைக்கு நிம்மதி இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு. உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கிற நினைப்புல உன் இஷ்டத்துக்கு ஆடுறியா? சார் இங்க பாருங்க, இப்ப எதுக்காக இங்க வந்து நின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட என்ன கேள்வின்னு கேக்குறியா? நீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்ன நடந்துச்சு, என் மேல இவ்ளோ கோவப்படுறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓஹோ, ரொம்ப தெளிவா பேசுறதா மனசுக்குள்ள நினைப்பா? நான் தெளிவா பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீங்க தெளிவா கேளுங்க சார். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாம தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? என்னத்த சொல்றது? அங்க ஆதி வீட்டுக்குள்ள பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கான்னு சொல்றாரு. சரி, சாந்தா கிட்டையாவது போய் இதை பத்தி பேசலான்னு போனா அவன் நான் உங்க பிள்ளையே இல்லப்பான்னு சொல்றான். ஏன்டா அப்படி பேசுறேன்னு கேட்டா என்ன எதையும் கேட்காதீங்க, எல்லாம் எதுவா இருந்தாலும் போய் நீலாம்பரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்றான். தபார், ஆரம்பத்துல இருந்தே நீ தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த. இப்போ அவங்கிட்ட எதையோ சொல்லி அவன் மனசையும் குழப்பி விட்டுருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்பதான் அவன் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் மனசையும் மாத்தி மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கங்கிறதே கிடையாதா? பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் பாக்கி ஏதாவது இருக்கா? நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. ஓஹோ, அப்போ நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் நீ சொல்ல மாட்டேன் அப்படித்தானே? நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வைஃப் சொல்லுவாங்க. அதுக்கு தான் உங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்றேன். என்ன விளையாடுறியா? நானும் வந்ததுல இருந்து பேயா கத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு பேசாம வீட்டுக்கு போங்கன்னா என்ன அர்த்தம்? சார் சார் சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. உங்களுக்கு பதில் கிடைக்காதுன்னு நான் சொல்லலையே. நான் சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன். அதான் வீட்டுக்கு போங்கங்கிறேன். எனக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன சார் உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு? ஓகே, நான் ஒருத்தவங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு உங்க வைஃப்க்கு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லுவாங்க. போதுமா? இப்ப கிளம்புறீங்களா? அட கிளம்புங்க சார். பந்தம் 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 ஆதி, ஆதி, ஆதி இங்க பாருமா. ஆதி, ஆதி, ஆதி ஏதாவது பேச. ஆதி,
வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன சார் தெரியலையா? நான் தான் நர்ஸ் மேரி. மேடத்தோட டெலிவரி அப்போ வீட்டோட இருந்து. ஓ, ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, இத்தனை நாளா எங்க இருந்த? நீ எப்படி இங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இவங்க போய் ஆதியத்தைய பார்க்கட்டும். மேடம், அதான் அவங்களோட ரூம். சரி. என்னம்மா ஜீவா, அங்க நீலாம்பரி வீட்டுக்கு போனா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஆள் அனுப்புறேன்னு சொல்ற. நீ என்னடா இந்த மேரிய கூட்டிட்டு வந்திருக்க? இங்க என்ன நடக்குது, என்ன விஷயம் எனக்கு ஒண்ணுமே வெயிட் புரியல. பண்ணி பாருங்க. அம்மா, 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 என்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த குழந்தைய எங்கேயாவது கண் காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. குழந்தைய எப்படி? நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? அம்மா ஒரு நிமிஷம் பிடிங்க. இங்க என்ன ப்ராப்ளம்? ஒரு அம்மா ஆண் குழந்தைய பெத்துட்டு இறந்து போயிட்டாங்கம்மா. ஐயோ, எனக்கு ஒரு யோசனைம்மா. என்ன யோசனை? இந்த குழந்தைய அங்க வச்சுட்டு அந்த குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்துடலாமேன்னு. ஏன்னா அந்தமான்ல இருந்து சுந்தரையா வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கு பதிலா ஆண் குழந்தை தான் பிறந்ததுன்னு இத காட்டினா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்ல. நீங்களும் அந்த குழந்தைய உங்க வாரிசா வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீ சொல்றதும் நல்ல யோசனையா தான் தோணுது. சரிம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? என்னம்மா இன்னும் தெரியலையா? நான் தாம்மா மேரி, நர்ஸ் மேரி. மேரி, மேரி, என் மகன், என் மகன் அன்னைக்கு நான் என் மகளை அன்னைக்கு. அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? என்னாச்சுமா? ஏமா அழறீங்க? ஆதி, என்னாச்சு? ஏன் ஆதி அழுதுகிட்டு இருக்கா? என்னாச்சுமா? ஏமா அழறீங்க? ஆதி, என்னாச்சு ஆதி? எனக்கு தெரிஞ்சு முதல்ல அத்தை இப்பதான் அழறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்ல. அம்மா, ஆதி, என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அதான் சொன்னேனே மாமா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய வரும். மாமா, மனசை விட்டு அத்தை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாமே சரியா போயிடும் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அங்க போனா நீலாம்பரி ஒண்ணு சொல்றா, சாந்தா ஒண்ணு சொல்றான். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் மாமா சொல்றாங்க. அத்தை கண்ணு முடிச்ச பிறகு உங்களுக்கே எல்லாம் தெரியுது. மேடம், நீங்க வந்த வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். பந்தம் 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 பந்தம்.
இந்த நேரத்துல போய் நீலாம்பரியை கூப்பிடுங்க. அவங்க நல்ல தூக்கத்துல இருக்காங்க மேடம். இருக்கட்டும்பா, நீ போய் எழுப்ப. இல்ல மேடம், இப்ப போய் எழுப்புனா அவங்க... நீ கூப்பிட மாட்டேன், நானே போறேன். நீலாம்பரி, நீலாம்பரி, மேடம், நீலாம்பரி, மேடம், சொன்னா கேளுங்க. நீலாம்பரி. அடடே, வாங்க மேடம். என்ன இப்படி என்ன பார்க்கிறதுக்கு நடுராத்திரியில வந்திருக்கீங்க? அப்பாடா. இல்ல, திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்களா? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. நீங்க பாட்டுக்கு புதுசா ஒரு பிளானோட அடி ஆட்களோட வந்துட்டீங்களோன்னு ஒரு சின்ன பயம், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையால என்ன கொல்லாதப்பா. எப்படி? நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு கொல்லுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். ஆமா, நான் யாரு உங்களுக்கு? நான் பேசுற வார்த்தைக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணணும்? ஐயோ நீலாம்பரி, நீ என்ன பழைய ஆதிலட்சுமி மாதிரியே பாக்குற. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோட என்ன பார்க்காத. வேற எப்படியுமே என்னால உங்களை பார்க்க முடியலையே மேடம். என்ன பண்ண சொல்றீங்க? உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் என்ன பாரு. ஐயோ, புரிஞ்சுக்கல. நான் உன்கிட்ட தனியா பேசணும். சாமி, நீங்க போலாம். ஓகே மேடம். நான் உன்னை தேடி வந்தா நீ என்னை ஏத்துக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறத பார்க்கும்போது அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் பண்ண பாவத்துக்கு எல்லாமே பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், தயவு செஞ்சு என்ன நம்பு, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோமா. முதல்ல உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு மேடம்? அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கொடுக்கிற அளவுக்கு நான் என்ன கடவுளா? மன்னிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு விதத்துல கடவுள் மாதிரிதான். நான் கடவுள் இல்ல மேடம். பிறந்த உடனே பெத்த தாயாலேயே அடுத்த நிமிஷமே தூக்கி போடப்பட்ட ஒரு அனாதை. ஐயோ நீலாம்பரி, என்ன ஏமா இப்படி சித்திரவதை பண்ற? எது? நீங்க மத்தவங்களுக்கு பண்ணதை விடவா? தப்புதான், நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நான் இல்லைங்கள, நான் தான் மனப்பூர்வமா எல்லாத்தையும் ஒத்துக்கிறேனே. ஜோசியர் பேச்ச கேட்டு பெத்த குழந்தைய தூக்கி போட்டது தப்புதான். அப்படி நான் தூக்கி போட்ட குழந்தையோட நினைப்பு அப்பப்ப வந்தாலும் உன்னை நான் தேடி வந்து பார்க்காதது என்னோட தப்புதான். நீயா என்ன தேடி வந்து பார்த்தப்ப கூட சட்டுன்னு உன்னை ஏத்துக்க முடியாம தடுமாறுனது தப்புதான். நீ யாருன்னு தெரியாம நான் உன்னை கொல்ல பார்த்தனே, அது மிகப்பெரிய தப்புதான். ஐயோ, தப்புக்கு மேல தப்பா நான் எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனா ஆனா இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக. தயவு செஞ்சு என்னோட எல்லா தப்பையும் மன்னிச்சு என்னவோ அம்மாவா ஏத்துக்கோ.